வெல்கம் டு சென்னை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சமைக்க போகிறது சிக்கன் கறி. நம்ம 1000 சிக்கன் கறி சமைச்சிருப்போம், ஏகப்பட்ட ரெசிபி ஆன்லைனில் பார்த்துருப்போம். ஆனால் இருந்தாலும் இந்த ரெசிபி ரொம்பவுமே ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்டோட வரக்கூடிய ஒரு ரெசிபி. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே வச்சு நம்ம பண்ண போகிறது தான் இந்த சிக்கன் கறி. ரெசிபியை கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த சிக்கன் கறி ஒரு யூனிக்கான அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டோட கண்டிப்பாக வரும். சரி, நம்ம நேராக போய் இப்போ சிக்கனை வாங்கிட்டு சமைக்க போகலாம். இன்னைக்கு சிக்கன் வாங்குறதுக்கு ஃபுட் லயன், ஒரு அமெரிக்கன் கிராசரி ஸ்டோர், உட்வைன் மெரிலாண்டில் இருக்கிற ஒரு கிராசரி ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம கிராசரி ஸ்டோரில் என்டர் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள் ப்ரொடியூஸ் செக்ஷனை தாண்டி ஸ்டோருக்குள்ளே போயிட்டுருக்கோம். அப்புறம் அப்படியே மீட் செக்ஷனுக்கு போவோம். ஓரளவுக்கு சமையலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. கலெக்ஷன் ரொம்ப இல்லை, பட் என்ன தேவையோ அது இருக்குது. இப்போ நம்ம மீட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே பீஃப், போர்க், ஃபிஷ், சிக்கன் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஹோல் சிக்கன் எடுக்க போகிறோம். வீட்டில் போய் வெட்டிட்டு அந்த சிக்கனை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோல் சிக்கன் நான் எடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட 2.5 கிலோ இருக்குது. 808 ரூபாய்க்கு நான் எடுத்திருக்கேன். நம்ம சிக்கன் கறி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மேரினேஷன் ரெடி பண்ண போகிறோம். மேரினேஷன் பண்ணுறதுக்கு தேவையான லிஸ்ட் இங்கே இருக்குது. அதே மாதிரி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நான் சுமாராக 750 கிராம் சிக்கன் எடுத்து மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணியிருக்கேன். அந்த பீசஸை அங்கங்கே இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. நம்ம மசாலாம் போட்டு மேரினேட் பண்ணும்போது சூப்பராக வரும். 1/2 கப் நல்லா அடித்த தயிர், உப்பு தேவையான அளவு, நான் சுமாராக ஒரு டீஸ்பூன் போடுறேன். மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கோரியாண்டர் பவுடர் போட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். இதை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அப்போ தான் நம்ம மேரினேஷன் நல்லா வரும். இப்போ நம்ம சிக்கன் கறி பண்ண தேவையான பொருட்கள் லிஸ்ட் இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறோம். எப்போவுமே சமைக்கும் போது நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், ஆனால் 2 வேறு டைப் ஆஃப் எண்ணெய் சேர்த்துக்கூடாது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் 1 கருப்பு ஏலக்காவும் 3 பச்சை ஏலக்காவும் போட்டிருக்கேன். ஆனால் கருப்பு ஏலக்காய் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், என்கிட்ட இருக்கிறதுனால போட்டேன். நீங்கள் அதுக்கு பதில் 4 பச்சை ஏலக்காவே போட்டுக்கலாம். இதோட 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 பிரியாணி இலை பே லீவ்ஸ், 6 பூண்டு பல்லு நான் க்ரஷ் பண்ணி நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அதையும் நல்லா நசுக்கி அதை இதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா திருப்பி கிளறி விடணும். இப்போ இதோட 4 பச்சை மிளகா, அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுறோம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பும் அதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த டிஷ்ஷில் ஒரு முக்கியமே என்னென்னா, நம்ம அடுத்தடுத்து என்ன ஸ்பைசஸ் போடுறோன்ற சீக்வன்ஸ் தான். இந்த சீக்வன்ஸ் மாறினா டேஸ்ட்டே மாறிடும். அதனால் அந்த சீக்வன்ஸை கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட போகிறோம். அதில் முதல்ல 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விடணும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், கோரியாண்டர் பவுடர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடணும்.
1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடியை போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விடணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி கிளறி விட போகிறேன். இப்போ வெங்காயம் இன்னும் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதோட நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட போகிறேன். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த தோல் தக்காளியிலேருந்து கலண்டு வர மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு பக்குவமாக குக் ஆகிருக்கணும். இப்போ இதோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட போகிறோம். சிக்கனில் இருக்க தண்ணி வெளியே வர வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு இதை குக் பண்ண போகிறோம். சுமாராக ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இடையில வேணால் ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோழியில் இருக்கிற தண்ணி நல்லா வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சுமாராக 1 கப் தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு அந்த சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ண போகிறேன். நான் ஒரு சுமாராக 1/4 மணி நேரம் குக் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம சிக்கன் அருமையாக குக் ஆயிடுச்சு. இதோட கொஞ்சம் கோரியாண்டர், கொத்தமல்லி தலை இலைகளை போட்டு அதை நல்லா அப்படியே லேசாக மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இது ஒரு எக்ஸலண்ட் கார்னிஷ். அந்த ஒரு அரோமாவும் டேஸ்ட் கூட்டி கொடுக்கும் நம்ம சிக்கன் கறிக்கு. அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி. ரொம்ப ஒரு சிம்பிள், ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே வச்சு ஜஸ்ட் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டி ஃப்ளேவர் அரோமாவோட தூக்கலாம் சிக்கன் கறி உங்கள் கிச்சனில் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now.